இந்த வீடியோல எப்படி வந்து ஒரு டேட்டா செட்ல மிஷின் லேர்னிங் அல்காரிதத்தை அப்ளை பண்ணி நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ இதுக்காக நானே ஒரு டேட்டா செட் ஒரு டம்மி டேட்டா செட் நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இதுல இருக்கிறது வந்து ரியல் வேல்யூ கிடையாது. நானே வந்து ஒரு மேடப் பண்ணி ஒரு டேட்டா போட்டு வச்சிருக்கிறேன். இது வந்து என்னன்னா என்கிட்ட வந்து நேம் இருக்கு, ஏஜ் இருக்கு, அவங்க வந்து எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவங்க அப்படின்றது இருக்கு. ஸோ இதை வச்சு அவங்களுடைய இன்டர்நெட் யூசேஜ் இருக்கு. அவங்க வந்து இன்டர்நெட் வந்து லோவா யூஸ் பண்றாங்களா, இல்ல ஆவரேஜா யூஸ் பண்றாங்களா, இன்டர்நெட் வந்து அவங்களுடைய டெய்லி யூசேஜ் வந்து ஹையா இருக்கா. ஸோ அப்படின்னு வந்து என்னன்னா நான் மேடப் பண்ணி ஒரு டேட்டா கிரியேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதுல வந்து நான் சில பேட்டர்ன் வச்சிருக்கேன். அதாவது இப்ப தமிழ்நாட்டுல சேர்ந்தவங்க 12ல இருந்து 18 வயசுக்குள்ள இருக்கிறவங்க வந்து என்னன்னா ஆவரேஜா யூஸ் பண்றாங்க. 18 வயசுல இருந்து 35 வயசுக்குள்ள இருக்கிறவங்க வந்து என்னன்னா லோவா யூஸ் பண்றாங்க. 35ல இருந்து 55 வயசுல இருக்கிறவங்க ஹையா யூஸ் பண்றாங்க. ஸோ அப்படின்னு வந்து என்னன்னா நான் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு 3 ஸ்டேட் கொடுத்துருக்கேன். தமிழ்நாடு, பீகார், நியூ டெல்லி அப்படின்ற ஒரு 3 ஸ்டேட்ல நான் வந்து சில பேட்டர்ன் வச்சிருக்கேன். நான் வந்து இந்த பேட்டர்னை வச்சு தான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த டேட்டாவை கிரியேட் பண்ணியிருக்கிறேன். இப்ப பீகார்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 12ல இருந்து 17 வயசுல இருக்கிறவங்க லோவா யூஸ் பண்றாங்க. 18ல இருந்து 34 இருக்கிறவங்க வந்து என்னன்னா இன்டர்நெட் வந்து ஆவரேஜா யூஸ் பண்றாங்க டெய்லி. அதே போல 35ல இருந்து 55 வயசு இருக்கிறவங்க லோவா யூஸ் பண்றாங்க. ஸோ அப்படின்னு நானே ஒரு மேடப் பண்ணி ஒரு இந்த டேட்டாவை கிரியேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த டேட்டாவுக்கு எப்படி வந்து மிஷின் லேர்னிங் அல்காரிதத்தை யூஸ் பண்ணி இந்த டேட்டாவை வச்சு நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஸோ அப்படின்னு நம்ம வந்து என்னன்னா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த டேட்டா செட்டை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன். அதை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கிட்டு எந்த இடத்துல வந்து நீங்க இந்த நோட்புக் ஃபைலை கிரியேட் பண்ண போறீங்களோ அங்க வந்து என்னன்னா ஸ்டோர் பண்ணிடுங்க. ஸோ நம்ம அங்க ஸ்டோர் பண்ணிக்கிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஜூபிட்டர் நோட்புக்கை நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஜூபிட்டர் நோட்புக்கை நான் ஓப்பன் பண்ணிட்டு நான் இப்போ வந்து ஒரு நியூ ஜூபிட்டர் நோட்புக் ஃபைல் நான் கிரியேட் பண்றேன். புது ப்ராஜெக்ட் இப்போ பண்ண போறதுனால ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிட்டு இங்க வந்து இன்டர்நெட் ப்ரிடிக்ட் பண்றதுனால நான் சும்மா இதுக்கு இன்டர்நெட் யூசேஜ் ப்ரிடிக்ஷன் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே. இப்ப நாம அந்த ஃபர்ஸ்ட் வீடியோல ஒரு 7 ஸ்டெப்ஸ் பார்த்தோம்ல. மிஷின் லேர்னிங் பண்றதுக்கு வந்து நம்ம 7 ஸ்டெப்ஸ் பண்ணோம் அப்படின்ற பார்த்தோம்ல. ஸோ அந்த 7 ஸ்டெப்ஸையும் நாம வந்து இங்க வந்து அப்ளை பண்ணணும். ஸோ அதுல முதல் ஸ்டெப் வந்து என்னது, நான் டேட்டா செட்டை இம்போர்ட் பண்ணணும். ஸோ எப்படி டேட்டா செட்டை இம்போர்ட் பண்றது, நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்தது போல இம்போர்ட் பண்றதுக்கு பேண்டாஸ் லைப்ரரி யூஸ் பண்ணணும். ஸோ நான் இம்போர்ட் பேண்டாஸ்ன்ற லைப்ரரி நான் வந்து பிடின்னு எடுத்துக்கிறேன். ஓகே. இப்போ இந்த பேண்டாஸ் லைப்ரரி யூஸ் பண்ணி நான் அந்த டேட்டா செட்டை நான் வந்து இங்க கெட் பண்ணிக்கலாம். அதை எப்படி கெட் பண்ணலாம், நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்தது போல pd டாட் ரீட் சிஎஸ்வி அப்படின்றத வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. நான் இப்ப பாதி டைப் பண்ணிட்டு நான் டேபை கிளிக் பண்ணேன்னா எனக்கு என்ன பண்ணுன்னா இந்த ஜூபிட்டர் நோட்புக் எனக்கு சஜஷன் கொடுக்கும். நான் அதை வந்து மீதியை நான் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ ரீட் சிஎஸ்வி கொடுத்துட்டு கொட்டேஷனுக்குள்ள அந்த டேட்டா செட்டோடைய நேம் கொடுக்கணும். அந்த டேட்டா செட் நான் என்ன வச்சிருக்கேன்னா டேட்டா டாட் சிஎஸ்வின்னு வச்சிருக்கேன். நான் கொடுத்தோடனே எனக்கு இங்க வந்து எனக்கு இது வந்து டிஸ்பிளே ஆயிடுச்சு. நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இதை வந்து ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்கணும். ஸோ நான் டேட்டான்ற வேரியபிள்ல நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்ப அதை டிஸ்பிளே பண்ண. ஓகே. இப்ப எனக்கு இந்த காலம்ஸ் தான் எனக்கு இருக்கு. என்னென்ன காலம் இருக்கு, எனக்கு வந்து சீரியல் நம்பர்ன்ற காலம் இருக்கு, நேம்ன்ற காலம் இருக்கு, ஏஜ்ன்ற காலம், ஸ்டேட், இன்டர்நெட் யூசேஜ். இப்ப நான் இன்டர்நெட் யூசேஜ் தான் நான் ப்ரிடிக்ட் பண்ணணும். ஓகே. நாம இப்போ வந்து கன்சிடர் பண்ணணும். இப்ப நான் இன்டர்நெட் யூசேஜ் ப்ரிடிக்ட் பண்ண போறேன். அது எந்தெந்த காலம்லாம் வந்து அஃபெக்ட் பண்ணும். ஓகே. ஸ்டேட் வந்து அஃபெக்ட் பண்ணலாம். ஸ்டேட்டும் இன்டர்நெட் யூசேஜும் வந்து அஃபெக்ட் பண்ணலாம். ஏஜ் வந்து என்னன்னா அஃபெக்ட் பண்ணலாம். ஆனா நேமுக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லை. ஏன்னா ஒருத்தவங்களுடைய நேமை வச்சு அவங்களுடைய இன்டர்நெட் யூசேஜ் வந்து என்ன மாற போறது இல்லை. இப்ப என் பேர் ஸ்டீஃபன் அப்படின்னா என்னுடைய பேரை வச்சுக்கிட்டு என்னோட இன்டர்நெட் யூசேஜ் வந்து மாறாது. அதே போல சீரியல் நம்பர் இங்க வந்து நம்ம வந்து எக்ஸல்ல கொடுத்த சீரியல் நம்பர் இதுக்கும் இன்டர்நெட் யூசேஜுக்கு சம்மந்தமே இல்லை. ஸோ இப்ப இந்த 2 காலத்துக்கும் வந்து என்னன்னா சம்மந்தமே இல்லாதனால இப்ப நம்ம இந்த 2 காலத்தையும் நம்மளுடைய டேட்டா செட்ல இருந்து ரிமூவ் பண்ணலாம். ஸோ அதை எப்படி ரிமூவ் பண்றதுன்னா நான் இந்த டேட்டா செட்ல இருந்து ரிமூவ் பண்ண போறேன். ஸோ அதுக்கு நம்ம டிராப் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுவோம். அதுல நம்ம என்ன பண்ணணும்னா எந்த ரிமூவ் பண்ண போறோமோ அந்த காலம்ஸ் எல்லாம் காலம் அப்படின்றதுக்குள்ள கொடுக்கணும். ஸோ இந்த காலம்ஸ்ன்றதுக்குள்ள நான் இதெல்லாம் ரிமூவ் பண்ண போறேன், சீரியல் நம்பர் ரிமூவ் பண்ண போறேன், நேமை ரிமூவ் பண்ண போறேன். ஸோ அதை கொட்டேஷனுக்குள்ள அது எந்த மாதிரி ஃபார்மேட்ல இருக்கோ அதே மாதிரி கொடுக்கணும். கேபிட்டல் எஸ் டாட் என்ஓ அது மாதிரி இருக்கு. ரெண்டாவது வந்து என்னன்னா நேம். ஸோ இந்த 2 காலம் நேம் நான் கொடுக்குறேன். கொடுத்தோன்னே எனக்கு வந்து அது ரெண்டுமே ரிமூவ் ஆகி மீதி இருக்கிற காலம்ஸ் மட்டும் இருக்கும். ஓகே. ஆனா இந்த டேட்டா டிராப் வந்து என்ன பண்ணாதுன்னா என்னுடைய ஒரிஜினல் டேட்டாவை வந்து என்ன பண்ணாதுன்னா ஆல்டர் பண்ணாது. மாறா என்ன பண்ணுன்னா எனக்கு இப்ப இந்த 2 காலத்தையும் ரிமூவ் பண்ணி எனக்கு இந்த வேல்யூஸ் ரிட்டர்ன் பண்ணும். இப்ப என்னுடைய ஒரிஜினல் டேட்டாவை போய் பார்த்தேன்னா அது அப்படியே மாறாமே தான் இருக்கும். ஸோ இது என்ன பண்ணுதுன்னா இந்த சீரியல் நம்பரையும் நேமையும் ரிமூவ் பண்ணிட்டு மீதி இருக்கிறத எனக்கு ஜஸ்ட் டிஸ்பிளே பண்ணுது. ஸோ நான் இப்ப டிஸ்பிளே பண்ணதை வேற ஏதாவது ஒரு வேரியபிள்ல நான் ஸ்டோர் பண்ணிக்கணும். ஸோ அதை வந்து என்னன்னா டிஎஃப் அப்படின்றத நான் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அந்த டிஎஃப் என்ன அப்படின்னு நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணி பார்த்தோம்னா அது வந்து என்னன்னா எனக்கு வெறும் ஏஜ், ஸ்டேட்டு, இன்டர்நெட் யூசேஜ் தான் இருக்கும். ஓகே. இப்போ நம்மள்ட்ட ஏஜ், ஸ்டேட், இன்டர்நெட் யூசேஜ் தான் இருக்குது. இது இந்த ஏஜும் ஸ்டேட்டும் வந்து என்னன்னா இந்த இன்டர்நெட் யூசேஜ் அஃபெக்ட் பண்ணுது.
ஸோ இப்போ நான் ஏஜையும் ஸ்டேட்டையும் வச்சு இன்டர்நெட் யூசேஜை நான் ப்ரிடிக்ட் பண்ணேன். ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா இதுல டெக்ஸ்ட் வேல்யூ இருக்கு. ஆக்சுவலா மிஷின் லேர்னிங் அல்காரிதத்தினால முக்காவாசி மிஷின் லேர்னிங் அல்காரிதத்தினால டெக்ஸ்ட் வேல்யூவை படிக்க முடியாது. எல்லாருமே நம்பர்ஸை தான் அதனால படிக்க முடியும். வெறும் ரொம்ப ஃபியூவான அல்காரிதம் மட்டும் தான் என்னன்னா டெக்ஸ்டையும் படிக்கும். ஸோ அதனால நம்ம என்ன ஐடியலா என்ன பண்ணிடணும்னா எல்லா டெக்ஸ்ட் வேல்யூவும் நம்ம என்னன்னா நம்பர்ஸா மாத்திடணும். அதை எப்படி மாத்தலாம்? ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க லோடு ஒரு செட் இருக்கு, ஆவரேஜ் இருக்கு, ஹைன்னு இருக்கு. நான் மேபி லோக்கு பதிலா 1, ஆவரேஜுக்கு பதிலா 2, ஹைக்கு பதிலா 3ன்னு கொடுத்துக்கலாம். அதே போல இங்க தமிழ்நாட்டுக்கு பதிலா 1, பீகாருக்கு பதிலா 2, நியூ டெல்லிக்கு பதிலா 3. ஸோ அப்படின்னு கொடுத்துட்டோம்னா எனக்கு வந்து என்னன்னா டெக்ஸ்ட்டுக்கு பதிலா நமக்கு வந்து நம்பர்ஸா மாறிடுது. ஸோ அதை வந்து எப்படி பண்றது அப்படின்னு நம்ம வந்து பார்ப்போம். இது மாதிரி டெக்ஸ்ட்டை வந்து நான் டிஜிட்டா சேஞ்ச் பண்றதுக்கு ரீப்ளேஸ் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் நமக்கு பேண்டாஸ் லைப்ரரியிலே இருக்கு. நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த காலம் நம்ம வந்து இன்டர்நெட் யூசேஜ் காலம் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ அதனால நான் முதல்ல வந்து என்னன்னா அந்த இன்டர்நெட் யூசேஜ் காலமே நான் வந்து கால் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு நான் டிஎஃப்ல இன்டர்நெட் யூசேஜ் வந்து நான் வந்து இன்டர்நெட் யூசேஜ்ன்ற காலம் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இந்த காலம் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த காலம்ல ரீப்ளேஸ் சாரி ரீப்ளேஸ் அப்படின்ற நம்ம ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதுல நம்ம வந்து ரெண்டு வேல்யூ கொடுக்கணும். ஒன்னு வந்து என்னன்னா எந்த வேல்யூ வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போறோம், அப்புறம் என்னவா சேஞ்ச் பண்ண போறோம் அப்படின்னு கொடுக்கணும். நம்ம வந்து இப்போ 3 வேல்யூ சேஞ்ச் பண்ண போறோம். ஒன்னு வந்து என்னன்னா லோ, ரெண்டாவது வந்து என்னன்னா ஆவரேஜ், மூணாவது வந்து ஹை. ஸோ இப்படி இருக்கிற வேல்யூவை நம்ம வந்து 0, 1, 2 அப்படின்னு சேஞ்ச் பண்ண போறோம். ஸோ அப்படின்னு நான் கொடுத்தேன்னா எங்கெங்கெல்லாம் வந்து லோன் இருக்கோ அங்கெல்லாம் வந்து என்னன்னா 0ன்னு போட்டுரும். எங்கெல்லாம் ஆவரேஜ் இருக்கோ அங்கெல்லாம் 1 இருக்கும். எங்கெல்லாம் ஹைன்னு இருக்கோ அங்கெல்லாம் நமக்கு 2 அப்படின்ற வேல்யூ இருக்கும். ஆனா நம்ம முன்னாடி பார்த்தது போல இது வந்து என்ன பண்ணாதுன்னா ஒரிஜினல் டேட்டா செட்டை ஆல்டர் பண்ணாது. இது ஜஸ்ட் வந்து என்னன்னா எனக்கு அது மாதிரி வேல்யூவை சேஞ்ச் பண்ணி எனக்கு ரிசல்ட்டை எனக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ நான் இப்போ ரிட்டர்ன் பண்ண ரிசல்ட்டை நான் இந்த காலம்ல நான் வந்து போடணும். அதாவது இந்த காலத்துல வந்து என்னன்னா இந்த ரிட்டர்ன் பண்ண வேல்யூஸை நான் அப்படியே அங்க வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா நான் அந்த காலம் வந்து கால் பண்ணி இன்டர்நெட் யூசேஜ்ன்ற காலத்துல இதை போட்டுக்கலாம் ஈக்குவல் போட்டு. ஸோ இப்படி நம்ம போட்டோன்னே டிஎஃப் வேல்யூவை செக் பண்ணோம்னா டிஎஃப் வேல்யூல லோன் இருக்க இடத்துல என்ன இருக்கு? 0 இருக்கு, ஆவரேஜ்க்கு பதிலாக 1 இருக்கு, ஹைக்கு பதிலாக 2 இருக்கு. ஸோ அதே போல சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்டேட்டையும் சேஞ்ச் பண்ணணும். ஸோ நம்ம ஸ்டேட்டையும் சேஞ்ச் பண்றதுக்கு நம்ம இதே மெத்தட் யூஸ் பண்ணலாம், ப்ராப்ளம் இல்லை. ஆனா இப்போ நம்மள்ட்ட வந்து 3 ஸ்டேட் தான் இருக்கு. இப்போ தமிழ்நாடு, பீகார், நியூ டெல்லி அப்படின்ற 3 ஸ்டேட் தான் இருக்கு. ஸோ அதனால நம்ம வந்து இதை சேஞ்ச் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்காது. நம்ம இங்க தமிழ்நாடு, பீகார், நியூ டெல்லின்னு போட்டுட்டு இங்க 0, 1, 2 இல்லை 1, 2, 3 நம்ம என்ன நம்பர் வேணாலும் கொடுத்துக்கலாம். அதை போய் கொடுத்தோன்னே அங்க நமக்கு வந்து சேஞ்ச் ஆயிடும். ஆனா இப்போ வந்து நமக்கு இந்த 3 ஸ்டேட்டுக்கு பதிலா இப்ப 28 ஸ்டேட் இருக்குன்னு வச்சுப்போம். நாம அப்ப என்ன பண்ணணும்னா 28 ஸ்டேட்டையும் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இங்க என்டர் பண்ணிட்டு 28 ஸ்டேட்டோட பேரையும் என்டர் பண்ணி கமா போட்டு 1 0ல இருந்து நம்ம 28 நம்பரையும் கொடுக்கணும். ஸோ இது வந்து என்னன்னா ரொம்ப ஹெக்டிக்கான வேலை. ஓகே, இங்க 28 கேட்டகரி இருக்கு, அதனால 28 கொடுக்குறோம். திடீர்னு நம்மளோட டேட்டா செட் பெரிய டேட்டா செட்ல 100 கேட்டகரி இருக்குன்னா நம்ம 100 வேல்யூ உட்காந்து நம்ம வந்து டைப் பண்ணிட்டு இருக்க முடியாது. அது போக போக என்னன்னா கஷ்டமாயிட்டே இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம வந்து ஷார்ட்டா ஒன் லைன்ல பண்றதுக்கு நமக்கு வந்து லேபிள் என்கோடர் அப்படின்ற ஃபங்க்ஷன் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அந்த ஃபங்க்ஷன் வந்து பேண்டாஸ் பேக்கேஜ்ல இல்ல, பேண்டாஸ் லைப்ரரியில இல்ல, அது வந்து எஸ்கே லேர்ன்ற ஒரு லைப்ரரியில இருக்கும். ஸோ அதனால நம்ம அதை வந்து கால் பண்ணிக்கிறோம். ஸோ ஃப்ரம் எஸ்கே லேர்ன்ற லைப்ரரியில ப்ரீ ப்ராசஸிங்ல இம்போர்ட் பண்ணணும். எதனா லேபிள் என்கோடர் அப்படின்றத நம்ம வந்து இம்போர்ட் பண்ணணும். ஸோ இது வந்து என்ன பண்ணணும்னா நமக்கு டெக்ஸ்ட் எல்லாத்தையுமே நமக்கு வந்து டிஜிட்ஸா வந்து நமக்கு ஒரு சிங்கிள் லைன்ல வந்து மாத்தி கொடுக்கும். ஓகே, நம்ம இப்ப இந்த 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 காலம் இது வந்து என்ன ஸ்டேட் காலம் வந்து லேபிள் என்கோடரை வச்சு நம்ம வந்து செஞ்சு பார்ப்போம். ஸோ நான் லேபிள் என்கோடரை வந்து எடுத்துக்கிட்டு அதுல ஃபிட் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ அந்த ஃபிட் டிரான்ஸ்ஃபார்ம்ல இப்ப நான் எந்த காலம் வந்து சேஞ்ச் பண்ண போறேன்? டிஎஃப்ல ஸ்டேட் காலம் தான் வந்து எனக்கு சேஞ்ச் பண்ணணும். ஸோ அந்த காலம் கொடுக்கும். எந்த காலம் சேஞ்ச் பண்ணுமோ அந்த காலம் வந்து ஃபிட் டிரான்ஸ்ஃபார்ம்குள்ள நான் கொடுக்கணும். ஸோ அப்படின்னு கொடுத்துட்டேன்னா இப்போ பாருங்க, தமிழ்நாட்டுக்கு பதிலாக அது என்ன போட்டிருக்கு? 2ன்னு போட்டிருக்கு. பீகாருக்கு பதிலாக அது வந்து என்னன்னா 0ன்னு போட்டிருக்கு. நியூ டெல்லிக்கு பதிலாக அது வந்து எனக்கு 1ன்னு சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து எந்த ஃபார்மேட்ல 0, 1, 2 வந்து வைக்கும்னா இது ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல. ஆக்சுவலா பீகார் வந்து பி அதுதான் ஃபர்ஸ்ட் வரதுனால அதை வந்து 0வா கன்சிடர் பண்ணிக்கும். தென் நியூ டெல்லி 1 கன்சிடர் பண்ணிக்கிட்டு தமிழ்நாடு டி கடைசியா வர்றதுனால அது வந்து 2ன்னு இருக்கு. ஸோ ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல 0, 1, 2 அது என்னன்னா டிஜிட்ஸை வந்து அசைன் பண்ணும். ஜீரோஸ்ல இருந்து அசைன் பண்ணும். நம்ம இப்போ வந்து அந்த டிஎஃப் டேட்டா செட் நம்ம வந்து ஓபன் பண்ணி பார்த்தோம்னா ஏஜ், ஸ்டேட், இன்டர்நெட் யூசேஜ் எல்லாமே வந்து என்னன்னா நமக்கு வந்து டிஜிட்ஸ்ல இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து மிஷின் லேர்னிங்க்கு வந்து அப்ளை பண்றதுக்கு வந்து இந்த டேட்டா செட்டை வந்து ஏதுவா மாத்திட்டோம். ஸோ இப்போ இந்த டேட்டா செட்டை நம்ம வந்து மிஷின் லேர்னிங்ல வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணலாம்.
ஆனா, இத நான் மெஷின் லேர்னிங்ல அப்ளை பண்றதுக்கு முன்னாடி, இந்த டேட்டா செட்ட நம்ம வந்து 2ஆ பிரிக்கணும். அதாவது நம்ம வந்து எத வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம், எத கண்டுபிடிக்க போறோம். அத ஆக்சுவலா நம்ம வந்து ஏஜையும், ஸ்டேட்டையும் வச்சு இன்டர்நெட் யூசேஜ கண்டுபிடிக்க போறோம். ஸோ நம்ம இந்த 2 இதையும் இந்த 2 காலமும் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். அத வச்சு இத பிரெடிக்ட் பண்ண போறோம். அதனால இது 2த்தையும் தனியாவும், இத 1த்தையும் தனியாவும் பிரிச்சுக்கணும். இத நம்ம 2த்தையும் என்ன சொல்லுவோம்னா, இத வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள்னு சொல்லுவோம். ஏன்னா இது 2மே வந்து என்னன்னா எதையும் சார்ந்து இல்ல. ஆனா இந்த 3வது காலம் இந்த இன்டர்நெட் யூசேஜ்ன்ற காலம் வந்து என்னன்னா டிபெண்டன்ட் வேரியபிள்னு சொல்லுவோம். அதாவது இந்த காலம் வந்து இந்த 2 காலத்தையும் சார்ந்து இருக்கு. இந்த 2 காலத்தையும் சார்ந்து தான் அவங்களுடைய இன்டர்நெட் யூசேஜ் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னு இருக்கு. ஸோ அதனால இண்டிபெண்டன்ட் காலமை வந்து நம்ம தனியாகவும் டிபெண்டன்ட் காலமை வந்து என்னன்னா நம்ம வந்து தனியாகவும் பிரிக்கணும். அதாவது இண்டிபெண்டன்ட் காலமை தனியா பிரிச்சு அதை ஒரு வேரியபிள்லையும் டிபெண்டன்ட் காலமை தனியா பிரிச்சு அதை இன்னொரு வேரியபிள்லையும் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணணும். இப்ப இது வந்து நம்ம வந்து மிஷின் லேர்னிங்ல வந்து என்னன்னா யூஸ்வலா கேபிட்டல் எக்ஸ்ல வந்து என்னன்னா அந்த இண்டிபெண்டன்ட் வேரியபிளையும் ஒய்ல ஸ்மால் ஒய்ல வந்து என்னன்னா டிபெண்டன்ட் வேரியபிளையும் வந்து ஸ்டோர் பண்ணாங்க. நம்ம எப்படி ஃபார் லூப்ல வந்து ஐ அப்படின்னு நம்ம வந்து நம்ம டிஃபால்ட்டா யூஸ் பண்றோம். அது ஐன்னு யூஸ் பண்ணணும் தான் இல்லை, ஆனா எல்லாருமே ஐன்னு யூஸ் பண்ணுவோம்ல, அதே போல இதுல வந்து கேபிட்டல் எக்ஸ் அப்படிதான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுல நமக்கு என்ன வேணும், இந்த 2 காலம் மட்டும் தான் வேணும். அதாவது இன்டர்நெட் யூசேஜை தவிர்த்து மற்ற காலம்லாம் வேணும். அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா இன்டர்நெட் யூசேஜை தவிர்த்து மற்ற காலம்லாம் வேணுன்றதுனால இந்த டிஎஃப் காலம்ல அந்த இன்டர்நெட் யூசேஜை மட்டும் நம்ம வந்து டிராப் பண்ணிடலாம். காலம்ஸ் ஈக்குவல் டு எதை நான் டிராப் பண்ணணும், இன்டர்நெட் யூசேஜை மட்டும். ஸோ இன்டர்நெட் யூசேஜ். ஸோ அப்படி டிராப் பண்ணனா எனக்கு எக்ஸ்ல வந்து என்ன இருக்கும், ஏஜும் ஸ்டேட் மட்டும் இருக்கும். நம்ம முன்னாடியே பார்த்தது போல இது வந்து என்னன்னா ஒரிஜினல் டேட்டா செட் ஆல்டர் பண்ணாது, பெருசா எனக்கு வந்து இது ரிட்டர்ன் மட்டும் தான் பண்ணும். ஸோ அதனால எனக்கு வந்து இப்போ டிஎஃப் வேல்யூ மாறி இருக்காது. இப்போ டிஎஃப் பார்த்தீங்கன்னா எனக்கு டிஎஃப் வந்து இன்டர்நெட் யூசேஜ் வச்சு தான் இருக்கு. ஸோ இது வந்து என்னன்னா ஜஸ்ட் எனக்கு வந்து ரிட்டர்ன் மட்டும் பண்ணி அதை நான் எக்ஸ்ல வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால எனக்கு எக்ஸ்ல இது ரெண்டும் இருக்கு. இப்போ நம்ம ஒய்ல என்ன ஸ்டோர் பண்ணணும், ஒய்ல எனக்கு இன்டர்நெட் யூசேஜ்ன்ற காலம் மட்டும் ஸ்டோர் பண்ணணும். ஸோ அதனால அதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ எக்ஸ்ல வந்து எனக்கு வந்து இன்டர்நெட் யூசேஜ் தவிர்த்து இந்த 2 காலம் இருக்கு. ஒய்ல வந்து இன்டர்நெட் யூசேஜ்ன்ற காலத்தை நம்ம வந்து தனித்தனியா பிரிச்சுக்கிட்டோம். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா இந்த டேட்டா செட்ல இந்த 2 வேல்யூவை வச்சு நம்ம இந்த 2 எக்ஸ் ஒய்யை வச்சு என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து மிஷின் லேர்னிங் வந்து அப்ளை பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் ஸ்டீஃபன். இது உங்கள் லேர்ன் வித் தேவ். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை வணக்கம்.